ஹாய், வெல்கம் டு அஸ்னிடா கிச்சன். இன்றைக்கி பொங்கலுக்கோசம் எங்கள் வீட்டில் புடிக்கரணை சட்டிக்கரணை காரக்குழம்பும் பரங்கிக்காய் தொக்கும் செய்கிறாங்க. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டியில் 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு, கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வதக்கிட்டு இருக்காங்க. நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கருணக்கிழங்கு சீவி எடுத்து வரலாம். புடிக்கரணை குக்கரில் வெந்துனுக்குது. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்காங்க, உப்பு சேர்த்துருக்காங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துருக்காங்க, புளி சேர்த்து கரைச்சிக்கிட்டு ஊற்றுறாங்க. குழம்பு கொச்சினிக்குது. இங்கே கருணக்கிழங்கு கட் பண்ணி போட்டுனுக்குறாங்கோ. கருணக்கிழங்கை கட் பண்ணி ஒரு 2 விசில் போட்டு எடுத்தாக்கா சரியாக போச்சு. புடிக்கரணையை வேக வச்சு எடுத்தாச்சு. கருணக்கிழங்கு புடிக்கரணைலாம் குழம்புல சேர்த்துக்கிறாங்க. குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொச்சிட்ருக்கு. புதினா தழை போட்டு ஆஃப் பண்ணிக்கிறோம். 1/2 கிலோ மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கோம் பூசணிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கு. வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் மூடி போட்டு மூடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து இறக்கிக்கிறேன்.